செவிக்கு அமுதளிக்க விரும்பும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி காத்திருந்த நம்மளுடைய அடுத்த பாகத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க கேட்கலாம். கொடுமடா என்று தலையில் அடித்தவாறு அவள் பின்னால் சென்றான். 21 வயது பெண் ஒருத்தி அந்த இளைஞனிடம் கண்களில் நீர் சுரந்தவாறே பேசி கொண்டிருந்தாள். அப்போது என் தலைமையெல்லாம் அடித்து சத்தியம் பண்ணீங்களே, இப்போ இப்படி பேசுகிறீங்க? சத்தியமா? அதெல்லாம் சும்மா ஜாலிக்கு பண்ணுறது. சத்தியத்தை காப்பாற்றுறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். கண்டிப்பாக நீ வரணும். இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உனக்கு நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துரு. அட பாவி, நீ நல்லவன் நினச்சி உன்கிட்ட என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேனே. லவ்வில் இதெல்லாம் சகஜம். எனிவே நோ ப்ராப்ளம். நாளைக்கே ஹாஸ்பிட்டல் போவோம். மேட்டர் ஓவர். இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறியே. டே, எங்கள் வீட்டுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றேன்னு சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நம்ம குழந்தையை அழிக்க வேண்டாம். இதை பாரு, இந்த காலத்தில் போய் சில்லியாக பேசுகிற என்றபடி அவன் கிளம்ப முயல அந்த பெண் ஓவென கதறி அழுதாள். அப்போது காவியா அந்த இளைஞன் எதிர்பாராத தருணத்தில் அவன் முன் வந்து அவனது கன்னம் சிவந்து வீங்கும் அளவிற்கு ஒரு அறை விட்டாள். ஒரு கணம் சத்யா கூட பதறிவிட்டான். காவியா இப்படி செய்வாளா என அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அழுகையை நிறுத்தியபடி அந்த பெண்ணும் கண்களை சுழல விட்டு காவியாவை அசையாமல் பார்த்தாள். ஆமாம், யார் நீ? என்ன எதுக்கு அடிக்கிற? அடிக்கிறதா? உன்னை கொல்லாமல் விட்டனேன்னு சந்தோஷப்படு. உன்னையெல்லாம் சட்டையை பிடித்து உலுக்கினாள். ஆர் யூ மேட்? விடு என்று காவியாவை பிடித்து தள்ள முயற்சித்தான். என்ன சார், பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? பைத்தியத்தெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க சார் என்று சத்யாவை பார்த்து கத்தினான் அந்த இளைஞன். பைத்தியம்னு சொல்றியாடா நாயே, உன்னை என்றபடி காவியாவின் கரங்கள் அவனது கன்னத்தை மீண்டும் பதம் பார்த்தது. சுதார்த்தவனாய் சத்யா அவளை தன் பக்கம் தன் ஒட்டுமொத்த பயத்தோடு இழுத்தான். மீண்டும் கன்னத்தில் வாங்கிய அடியில், திஸ் இஸ் லிமிட். பொண்ணாச்சேன்னு பார்க்குறேன். இல்லாட்டி என்ன பிடிங்கிறியாடா? ஒரு பெண்ணை லவ் பண்ணி அவளுக்கு குழந்தையும் கொடுத்துட்டு இப்போ திமிரா வேற பேசுறியா? என்ன சொன்ன? உன் கல்யாணத்துக்கு அவளை கிஃப்ட் வேறு வாங்கிட்டு வர சொல்கிறியா? உன்ன மாதிரி ஆளையெல்லாம் நடுரோட்டில் நிற்க வச்சு சொல்லணும். இந்த மாதிரி காவியா ஆவேசப்பட்டு பேசுவதை கடந்த 2 வருடத்தில் சத்யா பார்த்ததே இல்லை. ஆமாம், நீ யார் என் விஷயத்தில் தலையிட? என் இஷ்டம். நான் யாரை வேணால் மேரேஜ் பண்ணிக்குவேன். உன் வேலையை பாரு. ப்ளீஸ் வா காவியா, போயிடலாம். கூட்டம் கூடுகிறது. விடு சத்யா, இவனை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளோ லேசாக போச்சா? உன் பேர் என்னடா? வீடு எங்கடா சொல்லு. காவியா, போகலாமே ப்ளீஸ். சும்மா இரு சத்யா. நம்மளும் மாதிரி பத்திரிக்கைக்காரங்களே பார்த்துட்டு சும்மா இருந்தால் இந்த மாதிரி அயோக்கியங்களுக்கு சௌகரியமாக போயிடும். இதை பாருடா, இந்த பெண்ணை ஒழுங்காக கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிறா. இல்லை உன்னோட சேர்த்து உன் குடும்பத்தையும் கம்மி என்ன வச்சுருவேன். ஜாக்கிரதை. ஆள்காட்டி விரலை நீட்டி மிரட்டினாள். அந்த பெண்ணின் அருகில் சென்று, பயப்படாதம்மா, இதோ என் ஆஃபீஸ் அட்ரஸ் என்று தன் ஹேண்ட்பேக்கில் விசிட்டிங் கார்டை தேடியவள் இல்லாமல் போக சத்யாவின் சட்டைப்பையில் இருந்த கார்டை எடுத்து நீட்டினாள். உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. எதுவும் பிரச்சனைனா வந்து என்ன பாரு, நான் பார்த்துக்கிறேன். இவனை அழாதம்மா. இந்த நேரத்தில் மனசு சந்தோஷமாக ஒத்துக்கணும். தைரியமாக இருமா என்று அவளது தோளை தட்டி கொடுத்து அங்கிருந்து புயலாய் சென்றாள். காவியா, காவியா நில்லு, நானும் வரேன் என்றவாறே அவள் பின்னே ஓடினான். இன்னமும் கோபம் குறையாதவளாய் பார்க்குக்கு வெளியே வந்து நின்றான். என்ன காவியா, ஜான்சி ராணி மாதிரி இப்படி வெளுக்கிற? என்னால் நம்பவே முடியல நீதானான்னு. ஷிட், நீ சும்மாறா. இந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் நீ அடித்த அடியை நினச்சா உன்கிட்ட வரவே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. அடி ஒன்று இடி மாதிரி இருந்ததே. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன உன் சந்தேகம்? இல்லை, யாரோ ஒரு பொண்ணை ஏமாத்துனதுக்கு இந்த அடினா இன்னும் ஒருத்தர் லவ் பண்ணி ஏமாற்றிட்டானா அவ்வளோதான், அவனை மிஷின் கண்ணை எடுத்து சுட்டு தள்ளிடுவ போலையே என்று கைதட்டி சிரித்தான். காவியா கண்களால் அவனை ஒரு சில நிமிடம் துளாவினாள். சடார் என ஆட்டோவை அழைத்து அவன் எதிர்பாராதவளாய் அங்கிருந்து சென்று விட்டான். என்ன இவ நம்மளை ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல் போகிறா? ஆக மொத்தத்தில் என் காதலை சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. நாட்டில் நமக்கு தெரியாமல் நமக்கு நிறைய எதிரிங்க இருப்பானுங்க போல. அவனும் அங்கிருந்து சென்றான். நில்லு காவியா, ஒரு நிமிஷம். என்ன துர்கா, இன்றைக்கி ஈவினிங் என் நிச்சயதார்த்தம். ஸோ நீயும் சத்யாவும் கண்டிப்பாக வரணும். நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லோரும் வராங்க. சத்யா எடிட்டர் ரூமில் இருக்கான். உன்கிட்ட சொன்னால் சத்யாக்கிட்டேயும் சொன்ன மாதிரி தானே? வந்துடுவாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து. நான் கிளம்புறேன். எல்லார்கிட்டேயும் சொல்லத்தான் வந்தேன். நான் இன்றைக்கி லீவு. ஓகே துர்கா, பெஸ்ட் ஆஃப் லக் என்று கை குலுக்கினான்.
இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த நாளைக்கு பார்க்கலாம்.